வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அழுக்கம மற்றும் வேறுவழி சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 62 உயர்வு. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நியமித்த விசாரணை குழு வெளிநாடுகளிலிருந்து சாட்சி பதிவுகளை மேற்கொள்ள நடவடிக்கை. இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவிப்பு. ஆஸ்திரேலிய அகதிகளுக்கான தற்காலிக பாதுகாப்பு விசாவை வழங்க அந்நாட்டு அரசு தீர்மானம். தமது எதிர்காலத்திற்காக போராடும் எகிப்து மக்களுடன் தமது நாடு இணைந்திருக்கும் என அமெரிக்கா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரினால் இலங்கை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவினர் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சாட்சி விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளனர். இந்த குழுவினர் ஒஸ்லோ, டொரண்டோ மற்றும் லண்டன் ஆகிய நகரங்களில் விசாரணைகளை நடத்தவுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார். குறித்த நாடுகளில் வாழ்ந்து வருகின்ற இலங்கையர்களிடம் ஐநா விசாரணை குழு சாட்சியங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினர் விசாரணைகளை நடத்துவதற்கான நடைமுறைகளை தயார் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் குறித்த குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்து விசாரணை நடத்த முடியாது என இலங்கை பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து நாட்டிற்கு வருகை தந்து விசாரணை நடத்த முடியாது என அவர்கள் அறிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவர்கள் நாட்டிற்கு வருகை தந்து விசாரணைகளை நடாத்த முடியாத நிலையில் அவர்கள் ஸ்கைப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியேனும் விசாரணைகளை நடத்துவார்கள் என கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா மேலும் தெரிவித்தார். அகதிகளுக்கான தற்காலிக பாதுகாப்பு விசாக்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவது தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அகதி அந்தஸ்து நிரூபிக்கப்படும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் நிரந்தர விசாக்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவதற்கு ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது. இதற்கமைய வருடம் ஒன்றுக்கு 2773 நிரந்தர விசாக்கள் மாத்திரமே அகதிகளுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் இந்த கொள்கை தவறானது என அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றென ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். அகதிகள் தொடர்பில் எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த தற்காலிக விசா முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்காலிக பாதுகாப்பு விசாவை பெறும் ஒருவர் அகதி அந்தஸ்து பரிசீலனை செய்யப்படும் வரை ஆஸ்திரேலியாவில் 3 வருடங்கள் தங்கியிருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6 பூனை குட்டிகள் ஒட்டி பிறந்துள்ள சம்பவம் ஒன்று திருகோணமலை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. திருகோணமலை கிண்ணியா இடிமன் கிராமத்திலேயே 6 பூனைக்குட்டிகள் ஒன்றாக ஒட்டி பிறந்துள்ளன. இவ்வாறு ஒட்டி பிறந்த பூனைக்குட்டிகளை பிரித்தெடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்ட வேளையில் 2 பூனைக்குட்டி இறந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஏனைய 4 பூனைக்குட்டிகளும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் பூனைக்குட்டிகள் ஒட்டி பிறந்துள்ளமையினால் அவை பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு பொது குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு விஸ்வமடு பகுதியில் லோரி ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் யாழ் இளவாலை பெரியவிழான் பகுதியை சேர்ந்த 27 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் லோரியின் சாரதியை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். ரத்தினபுரி, வெண்ணப்புவ மற்றும் கொஸ்வத்த ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 உயிரிழந்துள்ளனர். ரத்தினபுரி கொழும்பு பிரதான வீதியில் லோரியொன்று மோட்டார் சைக்கிளில் மோதியதால் 24 வயதான இளைஞன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெண்ணப்புவ பகுதியில் 2 முச்சக்கர வண்டிகள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 3 காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொஸ்வத்த பகுதியில் உளவு இயந்திர மோட்டார் சைக்கிளில் மோதியதால் 56 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். வத்தலை ஹெந்தலை பகுதியில் உள்ள ஹாமில்டன் நீரோடையில் லோரி ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த விபத்து நேற்று மாலை 6 மணியளவில் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கொழும்பிலிருந்து எலக்கந்த நோக்கி பயணித்த லோரி கட்டுப்பாட்டை இழந்து சைக்கிள் ஒன்றுடன் மோதுண்டு ஹாமில்டன் நீரோடையில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். விபத்தில் சைக்கிளில் சென்ற நபரும் லோரியின் சாரதியுமே காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் ராகமை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் மரக்கறியின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வடபகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். எதிர்வரும் காலங்களில் இந்த விலைகள் மேலும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு தேவையான மரக்கறி வகைகளை தம்புள்ளை, பொலனறுவை போன்ற வெளிநகர் பகுதிகளிலிருந்து கொண்டு வருவதாக நமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் குறித்த பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றமையினால் அந்த பகுதி வாழ் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிளிநொச்சி பகுதியில் மரக்கறி வகைகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மரக்கறி விலைகளுக்கான காரணம் முதலாவதாக தண்ணி. இங்க 6ஆம் மாசத்தோட தண்ணி இங்க துப்புரவுக்கு 90% கிணறுகள் இல்லை. அடுத்ததாக இப்போ இங்கே விவசாயம் செய்யறது முக்கியமாக தண்ணி தான் முதல் பிரச்சனையாக இருக்கு. அதை விட இப்போ 100 கிலோ பைத்தங்காய் இடத்துல 20 கிலோ பைத்தங்காய கூடியதாக இருக்குது. அதால் மரக்கறி விலை கூடிய காரணமாக இருக்குது. மற்ற தம்புள்ளிலிருந்து மரக்கறியில் வாழ ரொம்ப குறைஞ்சி விட்டது. எனக்கு அங்கே இப்போ அழிவு காரணமாக மழை காரணமாக தெரியவில்லை. ஆனால் இங்கே தம்புள்ள மரக்கறி கூடுதல் இங்கே சமாளிக்கிறது. ஆனால் இப்போ தம்புள்ள மரக்கறி இங்கே வாரது ரொம்ப குறைவாக கிடக்கு. அதே மாதிரி சகல மரக்கறிகளும் விலைவாசி ஏற்கனவே உள்ள காலங்களை விட வேலைக்கு, அதாவது முன்கூட்டியே இப்போ 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்கூட்டியே இந்த மரங்களுடைய விலைகள் அதிகப்பட்டால் ஏறிக்கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. இந்த உண்மையில தண்ணி பிரச்சனை, தண்ணி இல்லை. 20 அடி கிணத்துல இப்போ ஊறுற தண்ணி 2 அடி 3 அடி தண்ணி தான் நிற்குது. அந்த தண்ணியை நாங்கள் பங்கிட்டு ராஜி தான் தோட்டத்துக்காக எப்படி கொண்டு நிற்கிறோம். இந்த நிலைமையினால் நுகர்வோர் மாத்திரமின்றி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். பேருவளை மற்றும் அலுத்கம சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 62 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பேருவளை மற்றும் அலுத்கம ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 பேர் நேற்றிரவு பேருவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் களுத்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்கள் எதிர்வரும் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு 20 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மிகவும் துரித கதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தின் போது உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தவர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணொளிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு நாம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை பேருவளை மற்றும் அலுத்கம ஆகிய போலீஸ் பிரிவுகளில் உள்ள 9 பாடசாலைகளை தவிர்த்த ஏனைய அனைத்து பாடசாலைகளும் இன்று திறக்கப்பட்டன. அலுத்கம மகா வித்தியாலயம், ஸ்ரீ ஞானீஸ்வர மகா வித்தியாலயம், டிஎஸ் சேனநாயக்க மகா வித்தியாலயம், கழுவாமோதர கனிஷ்ட வித்தியாலயம், பேருவளை கத்தோலிக்க வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர அல்ஹுமைசரா மகா வித்தியாலயம், சாஹிரா கல்லூரி, சம்சுதீன் முஸ்லிம் மகா வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட மாட்டாது என மேல் மாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த பாடசாலைகளில் பாதுகாப்பு தரப்பினரும் பாதிக்கப்பட்ட மக்களும் தங்கியுள்ளமையே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2014 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பலம் பொருந்திய அணிகள் முக்கிய இறுதிக்கட்ட போட்டிகளை எட்டும் முன்னரே வெளியேறியுள்ள நிலையில் விறுவிறுப்பை அதிகப்படுத்தியுள்ள இறுதி 16 அணிகள் போட்டியிடும் சுற்றுக்கு முதல் அணியாக பெல்ஜியம் அணி தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.